friends, welcome back to our Tiny Foods Kids சமையல். இன்னைக்கு நம்ம Tiny Foods Kids சமையல்ல காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இவ்ளோ பொருட்கள் எடுத்துருக்கோம். இது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த அருவா எடுத்துக்கோல. இந்த அருவால நம்ம வந்து எல்லாத்தையும் காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்களா குட்டீஸ், எல்லா காலிஃப்ளவரும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வேக வைக்கிற ஸ்டெப்பை ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு காய வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர்ஸை நம்ம இப்போ வந்து ஒரு தடவை வேக வைக்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் நல்லா வரதுக்காக. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், போதும். இப்போ நம்ம இதை கொஞ்சமாக லைட்டாக கலரினா போதும். பார்த்தீங்களா குட்டீஸ், காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். பார்த்தீங்களா குட்டீஸ், இது நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். எல்லா காலிஃப்ளவரும் நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் குட்டீஸ். இப்போ நம்ம இதில் நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால நீங்கள் பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்து போடணும். தண்ணியும் கூட ஆட் பண்ணவே கூடாது, அதில் ஒரு முக்கியமான ஸ்டெப். இப்போ நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரில் கடல மாவை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து 1 கப் எடுத்துக்கோங்க கடல மாவு, இது கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து இதில் அடுத்து கோதுமை மாவு சேர்த்துக்கணும். இந்த கோதுமை மாவு சேர்த்தா தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா மாவு சேர்க்கணும். ஆனால் கோதுமை மாவு சேர்க்கறதுனால உங்களுக்கு கார்ன்ஃப்ளவரும் சேர்க்கணும். அதுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் அப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதில் சால்ட் அப்புறமா சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதுதான் பசை கஷ்டமாக இருக்குல்ல, சொல்லு. பார்த்தீங்களா குட்டீஸ், இது நல்லா வந்துருக்கு. இந்த மாதிரி நல்லா போட்டு பார்த்தீங்களா குட்டீஸ், இந்த காலிஃப்ளவரில் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அது வேஸ்ட்டு மாவு கூட சேர்த்து போடணும். வேணாடா, இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி மட்டும் ஊற்றுறா, தண்ணி மட்டும் ஊற்றுறா. நல்லா போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா பிசையணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்னா அதுதான். பார்த்தீங்களா குட்டி, நம்மளுடைய காலிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம இதை நல்லா கை விட்டு பிசைஞ்சிக்கலாம். பார்த்தீங்களா குட்டீஸ்,
இது நல்லா நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை ஊற வைக்கச்சா இன்னும் சாஃப்டாக வரதுக்காக தான் நம்ம இதை ஊற வைக்கிறோம். பார்த்தீங்களா குட்டீஸ், நாங்கள் வந்து கலருக்காக கொஞ்சமாக நாங்கள் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். அப்போ தான் கலர் கொஞ்சம் நல்லா பிரைட்னஸாக காலிஃப்ளவர் லுக்கு தரும்க்காக. இப்போ நம்ம இதை மாவு பேசிட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். பார்த்தீங்களா குட்டீஸ், நான் வந்து என்னோடய அல்வால் வச்சுருக்கேன். இதனால் என்னுடைய வெஜிடபிள்ஸ் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி அல்வால் வாங்கி நீங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா குட்டீஸ், இப்போ நம்ம இந்த கடாய் எடுத்துருக்கோம். இப்போ இந்த கடாயை வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இந்த ஹை ஃப்ளேம் டைமில் நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றும்போது கண்டிப்பாக தெரிகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த இருக்கிற எல்லா எண்ணெயும் ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு காலிஃப்ளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம இது எண்ணெய் காஞ்சிச்சுன்னா செக் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம போட்டது வந்து ஒன்று கொதிச்சுன்னு இருக்குது. இது கொஞ்ச நேரத்துக்கு இப்படி எரியணும். பார்த்தீங்களா, நம்மளுடைய காலிஃப்ளவர் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது எடுத்துகிட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே போடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நல்லா வேகணும். இது கொஞ்சம் நேரம் வேகணும். நம்ம அதை எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து இதை போடுற முதல் மாவில் நல்லா டிப் பண்ணி தான் போடணும். இப்போ நம்ம வந்து போட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்தணும். ரொம்பவே சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னொன்று போட்டுக்கலாம். இது மாதிரி அப்பப்போ கலர் விட்டால் தான் அடியில் ஒன்றுமே வராமல் சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர். இப்போ எல்லாமே செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா காலிஃப்ளவரும் எடுத்து போட்டுக்கலாம். பார்த்தீங்களா குட்டீஸ், நம்ம கடைசியாக எடுத்தது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். இதையும் எடுத்துடலாம். பார்த்தீங்களா குட்டீஸ், ஒன்று மட்டும் ரொம்ப முக்கியம், நீங்கள் விளையாடும் போது கூட அப்பா அம்மா கண்டிப்பாக இருக்கணும். பெரியவங்க இல்லாமல் நீங்கள் எரிய வைக்கக்கூடாது. பார்த்தீங்களா குட்டீஸ், வாவ், செம்மையான நம்மளுடைய காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய், டாட்டா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதுன்னு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான நம்மளுடைய காலிஃப்ளவர் ரெடி. தேங்க்யூ.